கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே அந்த 47வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு காமிப்பேன் என்று ஆண்டவர் ஒரு மனிதனை குறித்து சொல்கிறார். யாரை குறித்து அப்படின்னா, என்னிடத்திலே வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் அவன் எப்படி இருப்பான் என்பதை குறித்து இயேசு சொல்கிறார். அப்போ நம்ம தொடர்ந்து நம்ம கீழே வாசிக்கும் பொழுது, அவன் கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீட்டை கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாக இருப்பான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அது கண்மலை மேலே போடப்பட்ட அஸ்திபாரம் வீடு என்று தொடர்ந்து கீழே வாசிக்கிறோம். அப்போ உண்மையிலே அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவனுடைய வீடு என்று சொல்லும் பொழுது வாழ்க்கை, குடும்பம். அப்போ அவருடைய வார்த்தையின்படி நடக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவன் அசைக்கப்படாதவனாக இருப்பான். கண்மலை மேலே போடப்பட்ட அஸ்திவாரத்தை போல அவனுடைய வீடு, அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய குடும்பம் இருக்கும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ ஆண்டவராக இயேசுனிடத்தில் வருகிறது மாத்திரமல்ல, அவரை ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, இந்த வேதத்தை வாசிக்கிறது மாத்திரமல்ல, அந்த வாசித்த அந்த வசனத்தின்படி நடப்பது தான் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு சொல்லுகிற அந்த வார்த்தையின்படியே நாம் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம் ஒருபோதும் அசைக்கப்படாது. அந்த குடும்பம், அந்த வீடு, ஃபவுண்டேஷன், அஸ்திபாரம் கண்மலை மேலே, கண்மலையாய இயேசுவின் மேலே போடப்பட்ட அஸ்திபாரம். அந்த வீடு, அந்த வாழ்க்கை, அந்த குடும்பம் ஒருபோதும் அசைக்கப்படாது. பெரும் வெள்ளம் வந்தாலும் சரி, நீர் ஊற்று வந்தாலும் சரி, அந்த வீட்டை, அந்த வாழ்க்கையை, குடும்பத்தை என்ன செய்ய முடியாது? அசைக்கவே முடியாது. ஆண்டவராய இயேசு உங்களுடைய வாழ்க்கையை அவர் நிலைநிறுத்துவார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எவ்வளோ பிரச்சனைகள், வெள்ளம் போல, நீரோட்டம் போல எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ போராட்டம் வந்தாலும் உங்கள் வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை அசைக்கவே முடியாது. காரணம் என்ன? இயேசுனுடைய வார்த்தையின்படியே நீங்கள் செய்கிறதுனால, கேட்ட வார்த்தையின்படியே நீங்கள் நடக்கிறதுனால, நீங்கள் உபதேசத்தில் நீங்கள் நிலைத்திருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிப்பார். அவர் நிலைநிறுத்துவார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும், குடும்பங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதித்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.